பென்டன் சீரிஸ்ல காட்டப்பட்ட ரொம்பவே மோசமான ஒரு வில்லன், டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வில்லன் அண்ட் பென்னோடைய ஈவில் வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம இயானை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பென்டன் சீரிஸை ஃபுல்லா பார்த்த ஆளா இருந்தா கண்டிப்பா காலகாலமா இவரை பென்னோட ஈவில் வெர்ஷன் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்போம். ஆனா இவர் பென்னோட ஈவில் வெர்ஷன் கிடையாது. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா இந்த கேரக்டருக்கு மொத்தம் 2 பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க பென்டன் சீரிஸ்ல. அதுல ஒன்னு இவரு பென்டன் கிடையாது, இவரு வேற ஒரு ஸ்பீஷஸ் சேர்ந்த ஒருத்தர் அப்படின்ற மாதிரியும், இன்னொரு ஸ்டோரி என்னன்னா இவரு ஆல்டர்னேட்டிவ் டைம் லைன்ல இருந்து வந்த ஒரு பென், ஈவில் பென் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னடா ரொம்ப குழப்பற அப்படின்னு கேட்காதீங்க, கிளியரா சொல்றேன். நமக்கு இயான ஃபர்ஸ்ட் டைம் ஷோ பண்ணது அப்படின்னா ரேஸ் அகைன்ஸ்ட் டைம் அப்படின்ற மூவில தான். அந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இயானுடைய ஸ்டோரி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இவர் நார்மல் ஹியூமன் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் டைம்லைனை சேர்ந்த ஒரு பென் கிடையாது. இவரு குரோனியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பீஷஸை சேர்ந்த ஒரு ஆளு. அந்த குரோனியன்ஸ் அப்படின்ற ஸ்பீஷஸை சேர்ந்தவங்க எல்லாராலையுமே டைம் மேனிபுலேஷன் பண்ண முடியும், டைம் டிராவல் பண்ண முடியும். இவங்களை யாரோ டைம் அண்ட் ஸ்பேஸோட பவுண்டரிக்கு வெளியே போய் அடைச்சு வச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்து இயான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துடுறாரு. இவர் அங்கேருந்து தப்பிச்சு நம்ம பூமிக்கு வராரு. பூமிக்கு வர்றது எதுக்காக அப்படின்னா, இவர் எப்படியோ வந்துட்டார் இல்லையா, அதே மாதிரி அவருடைய ஸ்பீஷஸ் இருந்த எல்லாரையுமே அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் தான் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ். அது நம்ம பென்டெனிசன் கிட்ட இருந்துச்சு. பென்னை கடத்தி வச்சுக்கிட்டு அதுல இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி போர்ட்டல் ஓபன் பண்ணி எப்படியோ கொண்டு வர ட்ரை பண்ற மாதிரி தான் நமக்கு ரேஸ் அகைன்ஸ்ட் டைம்ன்ற மூவில காட்டியிருப்பாங்க. பட் அந்த மூவில ஃபைனல்ல நம்ம பென்னு இயான டிஃபீட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கிரியேட்டர்ஸ் என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல, இவருக்கு ஒரு பேக் ஸ்டோரியை தனியா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டோரியை கட் பண்ணிட்டு நம்ம கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரு ஒரு ஈவல் டைப் பென் தான், இவர் ஆல்டர்னேட்டிவ் டைம்ல இருக்க பென் அப்படின்ற மாதிரி இவருடைய பேக் ஸ்டோரியை கொஞ்சம் மாத்தி அல்டிமேட் சீரிஸ்ல கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரேஸ் அகைன்ஸ்ட் டைம்ல பென்னு இயான டெஸ்ட்ராய் பண்ணார் இல்லையா, அவர் டெஸ்ட்ராய் ஆகல, அவர் வேற ஒரு டைம்ல எனக்கு போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கதையை மாத்திட்டாங்க. இவருடைய ரோல் ரேஸ் அகைன்ஸ்ட் டைம்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இவருடைய ஸ்பீஷஸ் சேர்ந்த எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் அந்த அல்டிமேட் சீரிஸ்ல அதை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவருடைய மெயின் ஃபோக்கஸ் எதுவா இருந்துச்சு அப்படின்னா, மற்ற யூனிவர்ஸ்ல மற்ற டைம்லைன்ல இருக்க பென்டன் எல்லாரையுமே இவரை தான் ரூல் பண்ணணும், இவருக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஒன்னு அந்த பென்டெனிசன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும், இல்ல கேப்சர் பண்ணி இவருக்கு அடிமையா வச்சிருக்கணும். இந்த மொத்த மல்டிவர்ஸ்லயுமே ஒரே ஒரு பென்டெனிசன் தான் இருக்கணும். அந்த பென்டெனிசன் இவரா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதான் இவரோட மெயின் ஃபோக்கஸா இருந்துச்சு. அதுதான் நமக்கு பென் 10,000 ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற அல்டிமேட் சீரீஸ்ல வர ஒரு எபிசோட்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டது. ஆக்சுவலா 1 இல்ல 2 கேட்டிருந்தாரு. அது என்ன கொஸ்டின் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். பென் 10,000 ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற எபிசோட்ல நம்ம இயான் எதை டச் பண்ணாலும் சரி, இல்ல அவருடைய பவரை எந்த ஒரு பீயிங் மேல யூஸ் பண்ணாலும் சரி, அந்த பீயிங்க்கு ரொம்ப வயசாகி அழிஞ்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அது டைமண்ட் ஹெட் மேல மட்டும் ஒர்க் ஆகி இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்டல்ஸுக்கு வயசு ஆகாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த எபிசோட எண்டுல இயான நம்ம பிரைம் பென்னு, பென் 10K அண்ட் டாக்டர் பாரடாக்ஸ் இவங்க 3 பேர் எப்படியோ சேர்ந்து துரத்தி விட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. மர்கையா சாலா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இயான் அதோட நமக்கு ஷோ ஆனது ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல தான். வந்தவன் சும்மாலாம் வரல. இந்த டைம் அவனுடைய டோட்டல் மென்டாலிட்டியே வேற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த டைம் நம்ம இயானு மால்ட்ரண்ட் அண்ட் வில்லியாக்ஸ் கூட கூட்டணி சேர்ந்து மத்த பென் எல்லாரையும் போட்டு தள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. கான்செப்ட் என்னமோ ஒண்ணுதான், இந்த மொத்த யூனிவர்ஸ்லயுமே ஒரே ஒரு பென் இருக்கணும் அப்படின்றது தான். பட் அவங்க எல்லாருமே எனக்கு கீழே இருக்கணும்னு அவர் நினைக்கல, மொத்தமா அவங்க எல்லாரும் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அண்ட் அவர் அப்படி வந்த ஒரு எபிசோட் தான் நம்ம நோ வாட்ச் பென் இருக்க எபிசோட், அண்ட் தென் த வாஸ் எ பென் அப்படின்ற எபிசோட்ல. அந்த எபிசோட்லயுமே நம்ம விகேக்ஸ் நம்ம இயானி சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம நோ வாட்ச் பென் எப்படியோ ஒரு திருப்பி கொண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாருன்னு சொன்னல, அதோட ஃபுல் கொஸ்டின் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். இயான் அந்த எபிசோட்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. என்னன்னா, ஒரு டைம் லைன்ல மட்டும்தான் ஆம்னிட்ரிக்ஸ் கிடையாது, உன்னை தேடி கண்டுபிடிக்கதான் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சோ அதை வச்சு அவர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்போ மத்த யூனிவர்ஸ்ல இருந்த எல்லா பென்கிட்டயுமே ஆம்னிட்ரிக்ஸ் இருந்திருக்கும்ல, அப்படி பார்த்தா அல்டிமேட் சீரிஸ்ல பென் 10,000 ரிட்டர்ன்ஸ்ல எல்லா பென்னுமே வந்திருப்பாங்கல்ல, பட் அவங்க கிட்ட எல்லாருமே ஆம்னிட்ரிக்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் ஏன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா மொத்தம் அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு,
அவங்க எல்லாரையுமே இயான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். மேபி அதனால கூட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கலாம். எல்லா பென்டனையும் டிஃபீட் பண்றதுக்கு அவங்க யூனிவர்ஸ் போயிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல மேபி அந்த பென் எல்லாருமே இவனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணணும்ன்றதுக்காக ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். அவன் இவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியாமலும் போயிருக்கலாம். அண்ட் அந்த எபிசோட்ல எத்தனை பென் நல்லவன் எத்தனை பென் கெட்டவன்றது நமக்கு தெரியாது. அண்ட் எந்தெந்த பென் கிட்ட எந்தெந்த டைப் ஆஃப் ஆம்னிட்ரிக்ஸ் இருந்துச்சோ அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே எபிசோட்ல வந்த பென் 10,000 பார்த்தீங்கன்னா ஏலியனா சேஞ்ச் ஆக மாட்டாரு, ஆனா அதோட பவர்ஸை மட்டும் இவரால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எபிலிட்டிஸ் எந்தெந்த பென்டன் கிட்ட எப்படி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகே ஃபைன், பேக் டு த வீடியோ. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இயான் வந்து வேற ஒரு டைம்ல ஆஃப் பென் தானே, அப்ப அவர்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி. அதுக்குமே அவங்க சைட்ல இருந்து ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இயான் சின்ன வயசுலேயே டைம் டிராவலையும் கற்றுக்கிட்டாரு, டைமை மேனிபுலேட் பண்ணவும் கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியும், அவர் அதிகமாக கோவப்பட்டு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி அவருடைய ஆம்னிட்ரிக்ஸ் பாதி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்க மீந்து போன பார்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் அவருடைய ஹேண்ட் கால்னெட்ல இவர் டைம் டிராவல் பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இவர் கையில இருக்க அந்த ஹேண்ட் கால்னெட் தான் ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் மூவில ஆர்மகெல்டான் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு அதை வச்சுதான் இவரு போர்ட்டலை ஓபன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கையில இருக்கிறது என்னமோ ஒண்ணுதான், அதுக்கு பேரும் பவர்ஸும் தான் வேற வேற வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதே ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல இவர் கையில இருக்க அந்த இவருடைய கையில இருக்க கார்னெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாடையும் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இவரு நம்ம டாக்டர் பாரடாக்ஸோட கை கிளவுஸே தூக்கிட்டு போயிருப்பாரு. ஓகே, இவருக்கு இருந்த 2 பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இவர்கிட்ட இருக்க பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னென்ன அப்படின்னு பாத்துருவோமா? பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இவர் என்னதான் 2 கதை சொன்னாலும் 2 கதையிலுமே இவருக்கு இருக்க மெயின் கான்செப்ட் என்னன்னா, இவர் ஒரு டைம் டிராவலர். இவரால் டைமை மேனிபுலேட் பண்ண முடியும், டைம் பேஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி வேணா இவரால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இவருடைய பவர்ஸை காட்டியிருப்பாங்க. அண்ட் இவருடைய வீக்னஸ் அப்படின்ற பக்கம் வந்தோம்னா, நம்ம குரோனோஷேப்பியன் டைம் பாம் இது ரெண்டுமே அவருக்கு வீக்னஸ் தான். ஏன்னா இவர் என்னதான் டைம் டிராவலரா இருந்தாலும், இவரால் என்னதான் டைமை மேனிபுலேட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம குரோனோஷேப்பியன்ஸ் அளவுக்கு இவரால் பண்ண முடியாது. அண்ட் அதெல்லாம் விட பெரிய வீக்னஸ் தான் நம்ம டைமண்ட் ஹெட் கிட்ட இருக்க கிறிஸ்டலு. ஏன்னா இவர் டைம் டிராவல் பண்ணி ஏதாவது அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஏலியன் கிட்ட இவருடைய பாட்சா பழிக்காது. ஸோ அதனால அந்த ஏலியன் இவர் ஈஸியா டிஃபீட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இயானை பத்தி நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் இது புதுசா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுங்க.